அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்னும் பாக்கியத்தை நமக்கு வழங்கிய வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நாம் இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு கடன் ஒரு அமானிதம். மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கடன் கொடுக்கக்கூடியவர்களாகவோ கடன் வாங்கக்கூடியவர்களாகவோ இருப்போம். கடன் பெற்றவர்களாக இருந்தால் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை இஸ்லாம் தமக்கு கற்றுத்தருகிறது. கடன் வாங்குவதை இஸ்லாம் தடை செய்யவில்லை. எனினும் கடன் வாங்குபவர் தான் பெற்ற கடனை அமானிதமாக நினைத்து சரியான முறையில் திருப்பி ஒப்படைக்க வேண்டும். கடன் ஓர் அமானிதம். நிச்சயமாக கடன் நம்மிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதம். அதை கண்டிப்பாக சரியான முறையில் திருப்பி செலுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளது. அமானிதங்களை அதற்குரியோரிடம் ஒப்படைக்குமாறும் மக்கள் மத்தியில் தீர்ப்பளிக்கும் போது நீதியாக நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் எனவும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டளையிடுகிறான். அல்லாஹ்வின் இந்த அறிவுரை உங்களுக்கு மிகவும் நல்லது. அல்லாஹ் செவியுறுபவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 58. அமானிதங்களை ஒப்படைத்து விட வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான். அல் குர்ஆன் அத்தியாயம் 23 வசனம் 8 ஆகிய வசனங்களில் இறை நம்பிக்கையாளர்களின் பண்புகளை பற்றி குறிப்பிடும் போது அமானிதங்களை நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். எனவே அமானிதங்களை நிறைவேற்றுவது ஈமானிய பண்புகளில் உள்ளதாகும். நம்மில் பெரும்பாலானோர் கடனை ஒரு அமானிதமாகவே கருதுவது கிடையாது. அதனால் அதை திரும்ப கொடுப்பதை பற்றி கவலைப்படுவதும் கிடையாது. கவலைப்படுவது ஒரு புறம் இருக்கட்டும், அலட்டிக் கொள்வது கூட கிடையாது. இன்னும் சொல்ல போனால் கடன் வாங்கியவர் தான் கடன் கொடுத்தவர் போல நடந்து கொள்வார். வாங்கிய கடனை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் காலரை உயர்த்திவிட்டு நடமாடுவார். கடன் கொடுத்தவன் உள்ளம் பதறும். இந்த நம்பிக்கை துரோகம் யாருடைய குணம் தெரியுமா? நம்பிக்கை துரோகம் செய்வது நயவஞ்சகனின் பண்பு. அமானிதத்தை நிறைவேற்றாமல் நம்பிக்கை துரோகம் செய்வதை முனாபிக்குகளின் பண்புகளில் ஒன்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நயவஞ்சகனின் அறிகுறிகள் 3. பேசினால் பொய்யே பேசுவான், வாக்களித்தால் மீறுவான், நம்பினால் துரோகம் செய்வான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடன் பெற்றவர் அழகிய முறையில் நம்மளுடைய கடனை திருப்பி கொடுத்து இறை பொருத்தத்தை அடைவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.